Please subscribe Sadhguru Sai Creations. அதிகமாக நமக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் பாடியில் குறையும் போது தான் பெருமூச்சு எடுப்போம். நல்லா பேசிக்கிட்டே இருப்போம், அப்பாடா அப்படின்ட்டு ஒரு மூச்சு வாங்குது. சாதாரணமாக மூச்சு வாங்குறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட சிகிச்சைகளை எடுத்துகிட்டே இருப்போம். மெடிசின்ஸ் எடுக்கிறது, ஸ்டீராய்டு எடுக்கிறது, பஃப் யூஸ் பண்ணுறது, பல வருஷமாக இது நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா, கொஞ்சம் தூரம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேங்க, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நான் போயிட்டே இருக்கேன், பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிக்கணும், இல்லை ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் ஏறி போகணும், ஒரு எமர்ஜென்சி நான் ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன்னா, இவ்வளோ பிரச்சனைகளும் அதிகமாக மூச்சு வாங்குதல் பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா ஒபிசிட்டி, உடல் பருமனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதாரணமான ஒரு மூச்சு வாங்குதல் பிரச்சனையும், அல்லது பல வருஷமாக நம்ம வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ, மூச்சு வாங்குதல் பிரச்சனைகளுக்கு, உடல் அனிமியா ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுக்குறோம். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். மூச்சு வாங்குதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை. கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது, மாடிப்படி ஏறியாருன்னா மூச்சு வாங்குது, உட்காந்து எந்திரிக்கிறேன், ஒரு 4 வாட்டி உட்காந்து எந்திரிச்சா மூச்சு வாங்குது. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேங்க, கொஞ்சம் நேரம் பேசினேன், அப்படியே பெருமூச்சு வாங்குதுன்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த மாதிரி அதிகமாக நமக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் பாடியில் குறையும் போது தான் பெருமூச்சு எடுப்போம். நல்லா பேசிக்கிட்டே இருப்போம், அப்பாடா அப்படின்ட்டு ஒரு மூச்சு வாங்குது. கொஞ்சம் தூரம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு வருவோம், இல்லை ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக கொஞ்சம் தூரம் ஓடி இருப்போம், சின்னதாக தான் ஓடி இருப்போம், அதுக்கே வந்து மூச்சு வாங்குது அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன நினைப்போம், லங்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க, அதனால தான் எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறோம். இதனோடையே ஒரு சிலருக்கு என்னென்னா ஆஸ்மா வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. சாதாரணமாக மூச்சு வாங்குறதுக்கும் ஆத்மா வீசிங் வந்து மூச்சு வாங்குதல், மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. சாதாரணமாக மூச்சு வாங்குறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட சிகிச்சைகளை எடுத்துகிட்டே இருப்போம். மெடிசின்ஸ் எடுக்கிறது, ஸ்டீராய்டு எடுக்கிறது, பஃப் யூஸ் பண்ணுறது, பல வருஷமாக இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது சாதாரண ஒரு மூச்சு வாங்குதல் தான். ஆனால் இதற்கு வந்து இந்த மாதிரி சிகிச்சைகள் தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உண்மையிலே நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஆஸ்மா வீசிங் இருக்குன்னா அதற்கேற்ற சிகிச்சைகள் நம்ம தனியாக எடுக்கிறோன்னா ஓகே. இப்போ சாதாரணமாக கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு மூச்சு வாங்குதுன்னா என்னென்ன காரணங்களாக இருக்கும்னா, நம்ம உடலில் ரத்தம் கம்மியாக இருக்கிறது ஒரு காரணம், அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. இதுதான் மெயின் ரீசன். நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா, கொஞ்சம் தூரம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேங்க, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நான் போயிட்டே இருக்கேன், பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிக்கணும், இல்லை ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் ஏறி போகணும், ஒரு எமர்ஜென்சி நான் ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன்னா அப்படியே மூச்சு வாங்குதுங்க, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அனிமியா ரத்த சோகை இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, லோ பிபி இருக்கா அப்படின்றது பார்க்கணும். அடிக்கடி நிறைய பேருக்கு லோ ப்ரெஷர் ஆகும். ஸோ லோ பிபி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மூச்சு வாங்குதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இதே மாதிரி நம்ம உடலில் ஆக்சிஜன் லெவல் குறையும் போது மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்கும். ப்ரீத் பண்ணுறதே இப்போ எல்லாருக்கும் கஷ்டமாக போச்சு, யாருமே வந்து டீப் ப்ரீத் வந்து பண்ணுறது கிடையாது. அது மாதிரி ரொம்ப ஷாலோ ப்ரீத் பண்ணுறது, காற்றோட்டம் இல்லாத இடத்துல இருக்கிறது, ஏசி அறைகளில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பல மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணுறோம், இல்லை நைட் தூங்கும் போதும் அப்படி பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடலில் பேசிக்காகவே ஆக்சிஜன் லெவல் குறையுது, மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவலும் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் மூச்சு வாங்குதல் பிரச்சனை ஏற்படுது. இல்லை இரவு நேரத்தில் சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கும்போதோ, உணவு சரியாக நம்ம சாப்பிடல, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குனாலும் மூச்சு வாங்குதல் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். இது அப்படியே நமக்கு வந்து நுரையீரலோட சம்மந்தப்பட்டு நுரையீரலில் பிரச்சனை இருந்து ஒரு மூச்சு வாங்குதல் நடக்குது அப்படின்னா, அப்போ நுரையீரலில் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்? சிஓபிடி பிரச்சனை இருக்கலாம், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இருக்கலாம், ஏர் பேசேஜில் நமக்கு அதிகமாக சளி சேர்ந்து அது வந்து மூச்சு வாங்குதல் பிரச்சனையை உண்டாக்கலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நுரையீரலில் நமக்கு ரொம்ப நாளாக இறுகி போன சளி, கெட்டியாக இருந்துச்சுன்னா சளி இருந்தாலும் நமக்கு மூச்சு வாங்குதல் பிரச்சனை ஏற்படலாம். இல்லை வீசிங் இருக்குது, ஆஸ்மா இருக்குனாலும் மூச்சு வாங்குதல் பிரச்சனை ஏற்படலாம். இப்போ சாதாரணமாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக அதை நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாம். அனிமிக்கா இருக்கா, அதற்கேற்ற உணவு முறைகள், மருந்து முறைகளை எடுத்து அதை நம்ம சரி பண்ணலாம்.
ஆக்சிஜன் லெவல் குறையுதா, காலையில் நம்ம வந்து மூச்சு பயிற்சி செய்கிறது, இல்லை நம்ம வந்து ஆக்சிஜன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில முளைக்கட்டிய தானியங்கள், பயிறு வகைகள், ஏன்னா இதில் வந்து ஆக்சிஜன் லெவல் பேசிக்காகவே நமக்கு இருக்கும், அதை ஃபாலோ பண்ணும்போதும் நமக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது மூச்சு வாங்குதல் பிரச்சனை தீரும். சரி, இவ்வளவு பிரச்சனைகளும் அதிகமாக மூச்சு வாங்குதல் பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா, ஒபிசிட்டி, உடல் பருமனாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதாரணமான ஒரு மூச்சு வாங்குதல் பிரச்சனையும் அல்லது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதில் ஏற்படுற பிரச்சனையும் இருக்கும். சரி, இப்போ இந்த 2 கண்டிஷன்லையுமே நம்ம உடல் பருமன் இருக்கிறவங்க மூச்சு வாங்குதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ உடல் பருமனை வந்து நம்ம குறைக்க என்ன ஆகும்னா நமக்கு மூச்சு வாங்குதல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதற்கு நம்ம முன்னரே சொன்ன மாதிரி பிராணாயாம பயிற்சிகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அப்போது பிராணாயாம பயிற்சிகளை வந்து தொடர்ந்து காலையில் நல்லா டீப் ப்ரீத் பண்ணணும். அந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு உள்ளே போகும்போது ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் போது இந்த ப்ரீத்திங் இஷ்யூஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சில உணவு முறைகள், அதில் வந்து டெய்லி நட்ஸ் எடுக்கிறது, அத்திப்பழம் டெய்லி 2-3 அத்திப்பழம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் சீட்ஸ், சூரியகாந்தி விதைகள், அதுக்கப்புறம் வெள்ளரி விதைகள், பூசணி விதைகள், இதை வந்து உணவில் அப்பப்போவோ இல்லை அப்பப்போ டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாலும் நுரையீரல் பாலப்படுது அந்த மூச்சு வாங்குதல் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இல்லை இது அனிமியா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற நம்ம வந்து சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணணும். பேசிக்காக இதுக்கு வந்து நம்ம சிவப்பு அரிசியை பயன்படுத்தலாம். கருப்பு கவுனி, காட்டு யானம் அரிசி, இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம உடலில் அந்த மூச்சு வாங்குதல் பிரச்சனை குணமாகும். அதே மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தில் விழுதி கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த விழுதி கற்பம் நுரையீரலை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நமக்கு உதவும். நல்லா ப்ரீத் பண்ணுறதுக்கும் சரி, ரொம்ப நாளாக நம்ம வந்து நுரையீரல் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த விழுதி கற்பத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த விழுதி கற்பம்ன்ற மெடிசன் பல வருஷமாக நம்ம வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ மூச்சு வாங்குதல் பிரச்சனைகளுக்கு, உடல் அனிமியா ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக கொடுக்குறோம். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணிட்டு நான் சொன்ன பயிற்சிகள் செஞ்சால் அடிக்கடி மூச்சு வாங்குது, நடந்தாலே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிற பிரச்சனை குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.